மாவீரர் தினத்தில் பேசிய பெண் உண்மையில் பிரபாகரனின் மகளா அல்லது ஏஐயா? தொடர்ந்து எழுப்பப்படும் சந்தேகங்கள். விரைவில் வருகிறாரா பிரபாகரன்? இதை பற்றி இந்த வீடியோக்குள்ள விரிவா பார்ப்போம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. 2009 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு வருஷனே சொல்லலாம். ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்சது சிங்கள இராணுவம். அந்த வருஷம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அங்கதான் மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதா அறிவிக்கப்பட்டது. மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டதா அறிவிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்துல ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம கொல்லப்பட்டாங்க அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சிங்கள இராணுவம் அறிவிச்சிருந்தது. ஆனா பிரபாகரன் அவர்கள் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நிறைய தகவல்கள் அப்போ சொல்லப்பட்டது. பிரபாகரன் மட்டும் இல்லாம பிரபாகரனின் குடும்பமும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. பிரபாகரன் மீண்டும் வருவார், மீண்டும் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, அவருடைய மகள்கள் இன்னும் சாகலை, மகன் மற்றும் மகள் சாகலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. மனைவியும் பிரபாகரனின் மனைவியும் உயிரோட இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மாவீரர் தினம் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு காணொளி வெளியாகுது. அந்த காணொளியில பேசுற அந்த பெண் தான் பிரபாகரனின் மகள் என்று ஒரு அடையாளத்தோட பேசுறாங்க. அந்த அடையாளம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கப்படுது. உண்மையிலேயே அந்த பெண் பிரபாகரனின் மகளா, இல்லை அது ஒரு ஏஐயோடைய வேலை, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மூலியமா அந்த பெண் பேசுதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த பெண் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. தமிழ் ஈழத்துக்காக அரசியல் வழியில தொடர்ந்து பயணிப்போம். நாங்க ஒருபோதும் சிங்களத்துக்கு எதிரானவர்களே இல்லை. ஒரே கோட்டின் கீழ் பயணிக்க வேண்டியவர்களா நாம எல்லோருமே இருக்கோம். ஆபத்து, நெருக்கடி, சவால்களை கடந்து நான் உங்க முன்னாடி தோன்றியிருக்கேன். தமிழீழம் உருவாகும் காலம் வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. தனித்து நின்று போர் புரிய திராணியற்ற அரசு சிங்கள அரசு. இப்போ பண்பாட்டு சீர்கேடுகள் அரங்கேறி வருது. சட்டத்துடைய ஆட்சி இல்லை. ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தா அரசியல் உரிமைகள் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு ஐநாவும் நீதியை வழங்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இந்த பெண் பேசின இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு வீடியோவாக தான் இருந்தது. ஆனால் அங்கங்கே கட்ஸ் அதிகமாக இருந்தது. லைக் ஒரு லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த லைவ்ல அந்த நம்ம எடிட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி கட்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் அப்படிலாம் இருக்கிறப்போ உண்மையிலேயே அவங்க பிரபாகரனின் மகளா? பிரபாகரனுடைய பேச்சு அப்படின்றது தொடர்ந்து பலர் மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது தான் பிரபாகரன் அவர்கள். அவருடைய மகளுடைய பேச்சு அப்படின்றது ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் அந்த கட் அப்படின்றது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பிரபாகரனின் மகளே இல்லை, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரபாகரனின் மகளாக இருந்திருந்தால் எப்பயோ வந்திருக்கணுமே, ஏன் இவ்வளவு காலதாமதமாக்குனாங்க, இப்போ என்ன பண்ண போறாங்க, இப்போ என்ன அவங்களால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இந்த நிலையில தான் பழ நெடுமாறன் அவர்கள் இப்போ பிரபாகரன் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு பல வருஷங்களா இதை சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ இந்த துவாரகாவுடைய இந்த வீடியோவை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துவாரகாவுக்கு பின்னால் இருப்பது பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் தான் துவாரகாவை இயக்குகிறார். அவரை இயக்கிறது வேற யாருமே இல்லை.
பிரபாகரன் மட்டும்தான் துவாரகாவை இயக்கி கொண்டிருக்கிறார். துவாரகாவை தொடர்ந்து பிரபாகரனும் விரைவிலேயே மக்கள் முன்னாடி தோன்றுவார். பிரபாகரன் உட்பட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே இறந்து விட்டதா சொன்னாங்க. பிரபாகரனுடைய புதல்வி இப்போ வந்துட்டாங்க. துவாரகாவுடைய பின்னணியில பிரபாகரன் இருக்கிறார், அதுதான் உண்மை. இளவேங்கை இப்போது வந்திருக்கிறது, சினவேங்கை விரைவில் வரும் அப்படின்னு பழநெடுமாறன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பழநெடுமாறனுடைய இந்த ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய பேச்சு அப்படின்றது பிரபாகரனுடைய வரவேற்புக்காக பலருடைய எதிர்பார்ப்பையும் எகிர செஞ்சிருக்கு. இதுதான் துவாரகா, இது உண்மையான துவாரகா தான், பிரபாகரனின் மகள் தான் அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றாரு. அப்ப அவர் அடிச்சு சொல்றப்போ கண்டிப்பா பிரபாகரன் வருவார் அப்படின்னு சொல்றத பலரும் நம்புறாங்க. அதே போல இந்த வீடியோவை பார்த்து கார்ட்டூனிஸ்ட் பாலா இருக்கார்ல, அவர் ஒரு ஓவியர். அவர் இந்த வீடியோவை பார்த்து அவர் சில விஷயங்களை சந்தேகங்களை எழுப்புறாரு. சந்தேகங்களை எழுப்புனது மட்டும் இல்லாம நான் டேம் ஷியோர் 200% சொல்றேன், இது பிரபாகரனின் மகள் இல்லவே இல்லை அப்படின்னு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை தலைவர் மேதக அவர்களுடைய மகள் தான் இவர் அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. ஆனா முகங்களின் ஒவ்வொரு பகுதியையும் கூர்ந்து ஆய்வு செய்யும் போது ஒரு கார்ட்டூனிஸ்டாக ஓவியனாக சொல்றேன், 200% இரண்டு முகமும் ஒன்றே இல்லை அப்படின்னு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு ஓவியர் அப்படின்றதுனால அவருடைய பெர்ஸ்பெக்டிவா அவர் சொல்லியிருக்காரு. இவரை மட்டும் இல்லை, நிறைய பேர் இது ஒரு ஏஐயா இருக்கக்கூடும், டீப் ஃபேக் வீடியோவா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல துவாரகாவுடைய இளம் வயது புகைப்படத்தையும் இப்போ துவாரகான்னு சொல்லி அந்த வெளியான அந்த பெண்ணுடைய புகைப்படத்தையும் கம்பேர் பண்ணி அவங்களுடைய அந்த கண்ணுல அந்த அசைவு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து உண்மையிலேயே இது துவாரகாவா அப்படின்னு நிறைய பேர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல நிறைய பேர் நம்பாததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, இப்ப சமீபத்துல டீப் ஃபேக் வீடியோக்கள் அதிக அளவில் வைரலாக்கப்பட்டது. அது உண்மையான வீடியோவா டீப் ஃபேக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. ஒருவேளை துவாரகாவுடைய முக அச்சுக்கள் அந்த இதுல வச்சு ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்கு. ஆனா பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புறவங்க இந்த வீடியோவை உண்மையான வீடியோ, இது உண்மையிலேயே துவாரகா தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. நாங்க அவங்க கூட கான்டாக்ட்ல இத்தனை வருஷமா இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே பிரபாகரன் அவர்கள் தப்பிச்சிருக்காரு, அவர் உயிரோட தான் இருக்காரு, அவருடைய மகள் மற்றும் மனைவி உயிரோட தான் இருக்காங்க. விரைவிலேயே மேதகு பிரபாகரன் அவர்கள் நம்ம முன்னாடி தோன்றினார் அப்படின்னா அதை விட சந்தோஷம் நிறைய பேருக்கு இல்லை. ஆனா அவர் உண்மையிலேயே உயிரோட இருக்காரா அப்படின்ற கேள்வி இன்னும் பலர் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருக்கிறாரா? இப்போ சமீபத்துல துவாரகான்னு சொல்லி அந்த வெளியான அந்த காணொலி காட்சியில இருக்கிற பெண் உண்மையிலேயே துவாரகாவா? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.